சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்போலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் தீபக் ராகவன் அவர்கள். வணக்கம் டாக்டர். நீங்கள் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர். ஒரு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் அந்த உறுப்பை எவ்வளவு மணி நேரத்துக்குள்ளே மாற்றலாம்னு ஒரு உறுப்புக்கும் ஒன்று இருக்கும். கிட்னி மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு வரும் பொழுது ஒரு இடத்துல இருந்து ஒரு இறப்பில் இருந்தோ கெடோவர்னு சொல்கிறாங்களே, விபத்தில் இருந்தோ அல்லது இறந்தவர்கிட்ட இருந்தோ அதை எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரத்துக்குள்ளே அதை எடுத்தால் அதை இன்னொருத்தருக்கு பொருத்தும் பொழுது அது பலனளிக்கும்? பெஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் அவுட்கம்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்க இட் இஸ் வென் தி இஸ்டீமியா டைம்னா தி டைம் ஒரு உடம்புலேருந்து எடுத்து இன்னொருத்தருக்குள்ளே நம்ம வைக்கிறதுக்கு அந்த நேரம் எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ பெட்டர் அவுட்கம்ஸ். இப்போது லைவ் டிரான்ஸ்பிளான்ட்டை நம்ம பண்ணச்ச ஒருத்தர் அவங்களோட ரிலேஷன்ஸில் இருக்கிறவங்க யாராலும் டொனேட் பண்ணால் வி டூ இட் சைமல்டேனியஸ்லி. சேர்ந்து இங்கேருந்து கிட்னி எடுத்து இந்த பக்கம் நம்ம வைப்போம். ஸோ அந்த நேரத்தில் தி அவுட்கம்ஸ் ஆர் பெட்டர். கெடவர்லேயும் நம்ம ஆஸ் ஃபார் as பாசிபிள் அப்படி தான் ட்ரை பண்ணுவோம். பட் யூ கேன் கீப் த கிட்னி அப் டில் 12 hours, சம்டைம்ஸ் அப் டில் 24 hours வரைக்கும் இருக்கலாம். ஸோ இட் இஸ் கெப்ட் இன் கோல்டு. கிட்னியை எடுத்து ஐஸ் பேக்கேஜில் தான் இருக்கும். ஸோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளஷ் பண்ணி கிட்னியோட உள்ளுக்குள்ளே இருக்கிற ரத்தம் எங்கேயுமே கட்டியாகாமல் ஷுட் நாட் கிளாட், அதுக்கு நம்ம ஃப்ளஷ் பண்ணி கிளியர் பண்ண அப்புறம் வி வில் ஸ்டோர் இட் இன் ஐஸ் அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இப்போ புதுசாக அதோட அவுட்கம்ஸும் இன்னும் பெட்டர் ஆகிறதுக்காக வி யூஸ் அ பம்ப், புட் தெம் ஆன் அ பம்ப் ஸோ தட் நார்மலாக லிவிங் பர்சனோட ஃப்ளோ மாதிரியே இருக்கும். there will be a continuous supply, there will be a cold supply of cold solutions. அதோட outcomes are better. So yes, you can keep them up till 24 hours to have a good outcome. இதற்கு முன்னால் இந்த கிட்னி கொடுக்குறவங்க எல்லாருக்கும் உள்ள சந்தேகம், இதற்கு முன்னால் இப்போ கூட பிளட் குரூப் மேட்ச் ஆகுமா, என்னோடது அவரோடது சரியாக வருமாங்கிற கேள்வி இன்னும் எல்லாருக்கும் இருக்குது. என்னுடைய கேள்வி எங்கே வருது அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் பிளட் குரூப் எதுவாக இருந்தாலும் அதை சரி பண்ணி ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய சூழலுக்கு நம்ம வந்திருக்கோமா? பிளட் குரூப்போட கான்செப்ட் பல வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சுது. ஏன்னாக்கா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுக்கச்ச அக்ராஸ் த குரூப் கொடுத்தால் ரியாக்ஷன்ஸ் நிறையா ஆகும். போக அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கனாக்கா ஓ பாசிட்டிவ் இது யூனிவர்சல் டோனர், எல்லாருக்குமே டொனேட் பண்ணலாம். ஓகே, பிகாஸ் அவங்களோட பிளட் யாரோடையுமே ரியாக்ட் ஆகாதுன்னு. அதே மாதிரி ஏபி பிளட் குரூப் இஸ் அ யூனிவர்சல் ரெசிபியன்ட், யார்கிட்டேருந்து எந்த எமர்ஜென்சியில் எந்த பிளட் கூட எடுத்துக்கலாம். ஸோ அது அந்த கான்செப்டுக்கு முன்னாடி தான் அக்ராஸ் த குரூப்போட கன்ஃபியூஷன்ஸ் வந்தது, ரியாக்ஷன்ஸ் ஆரம்பிச்சுது. அதே கான்செப்ட் தான் இப்போது நம்ம ரீனல் டிரான்ஸ்பிளான்ட்ஸும் ரொம்ப பல வருஷமாக இருந்தது. இப்போது அந்த கான்செப்ட் மாறுறது, அக்ராஸ் த குரூப் கூட கொடுக்கலாம். ஏன்னாக்க நவ் வி ஹாவ் பெட்டர் இம்யூனோசப்ரெஷன்ஸ். வி வில் இப்போது ஒருத்தரோட கிட்னி இன்னொருத்தரோட கிட்னி அக்ராஸ் த குரூப் கொடுக்கச்ச இவங்களோட ஆன்டிஜன், இவங்களோட உடம்புல இருக்கிற ஆன்டிபாடி ஒத்துக்கிறவங்களோட ரெசிபியண்டோட ஆன்டிபாடி டைட்டர் அதிகமாக இருந்தால் வர உள்ளுக்குள்ளே வர கிட்னியை ரியாக்ட் பண்ணும், அது வெளியில் தள்ள பார்க்கும். அந்த டைட்டர்ஸை மெஷர் பண்ணிகிட்டே வருவோம். ஜென்ரலி வித்தின் த குரூப் இருந்தால் அந்த ரியாக்ஷனரி ரேட் இஸ் லெஸ். அக்ராஸ் த குரூப் வேறு குரூப்லேருந்து வரச்சு the reactions are more. So now we will measure those titers. அந்த டைட்டர் குறைக்கிறதுக்குன்னு மாத்திரைகள் இருக்குது, அது கொடுப்போம். இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, அது கொடுப்போம். அண்ட் ஜஸ்ட் பிஃபோர் த டிரான்ஸ்பிளான்ட் சில டைம் நம்ம we will do a particular kind of dialysis, plasmapheresis பண்ணி we will make sure that the titers இன்னும் கூட குறைவாக இருக்கும். ஸோ தட் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிச்சு there is no reaction, சடன் ஆன் டேபிள் ரிஜெக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கிறதுக்காக இந்த மாதிரி புது இது வந்திருக்கு. nowadays we do across the blood group. there is no necessity இந்த பிளட் குரூப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு. கரண்ட் சினாரியோ இன்றைக்கி எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு ஃபாரின் பாடி இன்னொரு இடத்துலேருந்து கிட்னியை கொண்டு வந்து நமக்கு பொருத்தும் பொழுது அதை அக்செப்ட் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய சான்சஸ்ங்கிறது ஒரு 10 பேருக்கு சர்ஜரி பண்ணால் எத்தனை பேருக்கு இருக்குது, இல்லை இல்லவே இல்லையா? ரிஜெக்ஷன் இப்போ போக பிகாஸ் ஆஃப் நியூவர் மெடிசன்ஸ் ரொம்ப குறைவு. previously was much higher. இப்போ nowadays we don't see on table acute rejection, rare. I would 500 கேசஸில் யாரான 1-2 பேருக்கு நீங்கள் பார்க்க முடியும். லாங் டேர்ம் ரிஜெக்ஷன்ஸ் ஏன் ஆகிறதுனா, மோஸ்ட் ஆஃப் த டைம் பீப்புள் அவங்க கொடுக்குற மாத்திரைகள் எல்லாம் நிறுத்திடுறாங்க. யூ ஹாவ் டு பி ஸ்ட்ரிக்ட் இன் யோர் மெடிக்கேஷன். அது கரெக்டாக ஒரு 5-6 வருஷம் 10 வருஷம் கழிச்சு
ஒரு நாள் மறந்துடுறாங்க, 2 நாள் மறந்துடுறாங்க, ஏதோ ஊருக்கு போயிருக்காங்க, அந்த மாத்திரைகள் எடுக்க மறந்துடுறாங்க. தட் இஸ் வேர் தி ரிஜெக்ஷன் ஸ்டார்ட்ஸ். இப்போ இருக்கிற மாத்திரைகள்னால ரிஜெக்ஷன் ரேட்ஸ் ஆர் வெரி வெரி லெஸ். இல்லைன்னு கிடையாது, பட் ரேட்ஸ் ஆர் வெரி வெரி லோ. நம்மளுடைய மருத்துவத்துறையில் பெரும்பாலான விஷயங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் மாத்திரை சாப்பிட்டா சரியாக போயிடும், அதுக்கப்புறம் அது செட் ஆயிரும் அப்படிங்கிற மூடுக்கு நம்ம வந்திருக்கோம், ஈவன் டிரான்ஸ்பிளான்ஸில் கூட. ஆனால் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டை பொறுத்தவரை அப்படி ஒரு நிலைமை வரலையா டாக்டர் இப்போ வரைக்கும்? அன்ஃபார்ச்சுனேட்லி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்த வரைக்கும் மாத்திரைகள் லைஃப் டைம் சாப்பிடணும், நிறுத்தவே முடியாது. யூ காண்ட் ஸ்கிப் த டோஸ். 8 o'clock 8 AM டோஸ்னால் 8 AM எடுத்தே ஆகணும். 8 PM டோஸ்னால் 8 PM half an hour முன்ன பின்ன போகலாமே தவிர 8 AM டோஸை சரி சாயங்காலம் போட்டுக்கலாம், சரி விட்டுடலாம் இன்னைக்கு நாளைக்கு, அந்த மாதிரி கிடையவே கிடையாது. எனக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணால் ரிஜெக்ஷன்ஸ் வந்துடும். அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் மெடிசன் ஆர் தேர், பட் மாத்திரை கம்ப்ளீட்டாக 3 வருஷம் 5 வருஷம் கழிச்சு நிறுத்திடலாம், இப்போ கிட்னி நல்லா தானே வேலை பண்ணுது, அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது. ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ லைஃப் டைம் மெடிகேஷன். டோசேஜ் அமௌண்ட் எல்லாம் குறைச்சுட்டே வருமே தவிர யூ காண்ட் ஸ்கிப், யூ காண்ட் அவாய்ட், சாப்பிட்டே ஆகணும் மாத்திரைகள். இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற பேஷண்ட்ஸ்க்கு டயாலிசிஸ் டைமில் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் நீங்கள் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு ஒரு லிமிட் கொடுத்துருக்கிறத நாங்கள் பார்த்துருக்கேன். இதுவே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மருத்துவர்கள் நீங்கள் இப்போ தண்ணி குடிக்கலாம், நிறைய யூரின் சாரணமாக போகலான்னு சொல்கிறாங்க. ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி முடித்த ஒரு பேஷண்ட்டுக்கு கூட அந்த பழைய சூழலில் தொடர்ந்தும் மருத்துவர்கள் அட்வைஸ் பண்ணுறாங்களா, இல்லை இவங்களா கான்ஷியஸாக அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்களா டாக்டர்? சார், டிரான்ஸ்பிளான்ட்க்கு முன்னாடி டயாலிஸில் இருக்கிற வரைக்கும் அந்த தண்ணி வெளியில் தள்ளி விடாமல் இருக்கிறதுக்கு சூழ்நிலை இருந்தது. ஸோ 2 கிட்னியும் வேலை பண்ணல, அவங்க அதிகமாக தண்ணி குடிச்சுட்டே இருந்தால் உடம்புல சேர்ந்துட்டே போகும், அதுக்கப்புறம் மாரில் போய் சேரும், அதுக்கு மூச்சு கஷ்டப்படுவாங்க, பிபி அதிகமாகும், உடம்பு வீங்கிடும். ஸோ அதனால நம்ம எல்லாருமே ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ளூயிட் இன்டேக்னு சொல்லுவோம். சம் பீப்புள் 1 liter, சம் பீப்புள் 750 ml, அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்டட் அமௌண்ட்டில் நம்ம சொல்லுவோம். போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் எவ்வளோ வேணால் ஆகாரம் சாப்பிடலாம், வாட்டர் இன்டேக்கும் நார்மலாகவே வச்சுக்கலாம். அவங்க அந்த பழைய பழக்கத்தினால தே டோன்ட் கிவ் அப் ஆன் தட். டேக் டூ மச் ஆஃப் சால்ட், தே கேனாட் கோ eating too much of sweets, and they have to be controlled, and you have to come in for checkups, regular checkup. Immediate post transplant hospital இருக்கிறவங்களுக்கும் we will tell daily blood test பண்ணணும் அப்படின்னு. அந்த blood urea creatinine அந்த values நம்ம பார்த்துட்டே இருப்போம். அது போக போக once in 2 days, once a week, once a month, அதுக்கப்புறம் we will always say once a month நீங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்னு. That is where the notion that the patient is better to the doctor comes in. டயாலிசிஸில் அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான வழி இல்லாதனால நீங்கள் இவ்வளோ குறைச்சி குடிங்கன்னு ஒரு அளவை கொடுத்தாங்க. அந்த உடம்பு அதை அந்த நேரத்தில் அக்செப்ட் பண்ணிக்கிருச்சு. எஸ். ஆனால் டயாலிசிஸ் முடிஞ்ச ஒரு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஒன்று அந்த தண்ணியை அதே அளவில் குடிக்கிறாங்களே, அப்போ உடலுக்கு தேவையான நீர் சத்து எது தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் குறைஞ்சு இந்த தண்ணியை அதே அளவில் குறைச்சி குடிக்கிறதுனால வேறு காம்ப்ளிகேஷன்ஸ் வராதா? போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் நார்மல் வாட்டர் இன்டேக், எனக்கு இப்போ கிட்னி நார்மலாக வேலை பண்ணுது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா தண்ணியை குடித்தாலும் அது வெளியில் தள்ளுறதுக்கு வாய்ப்புகள், அதோட ஃபங்க்ஷனே நார்மல் ஆகிறதுனால இட் வில் புஷ் த வாட்டர் அவுட் சைட். அண்ட் வென் இட் புஷ்ஷஸ் த வாட்டர் அவுட் சைட், உடம்புல இருக்கிற கெடுதல் இருக்கிற கழிவுகள் வெளியில் வந்துடும். ஸோ வாட்டர் இன்டேக் இஸ் நார்மல், யூ டோன்ட் நீட் டு ரெஸ்ட்ரிக்ஷன் தேவையில்லை. ஆஃப்டர் டிரான்ஸ்பிளான்ட் தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் வாட்டர் இன்டேக். இந்த இம்யூனோசப்ரஸ் அப்படிங்கிறத வாழ்நாள் பூரா ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு போகும்பொழுது முழுமையாக ஒரு உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி முற்றிலும் குறைஞ்சு போச்சுன்னா, ஒருவேளை கிட்னி நல்லா இருந்தால் கூட அவருக்கு பிற வியாதிகள் பிற பிரச்சனைகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு நிறையா இருக்குமா, அது எப்படி தவிர்க்கிறது? அதனால தான் we will always say immunosuppressants எடுக்கிறதுனால பாடியோட எபிலிட்டி டு கவுண்டர் எனி இன்ஃபெக்ஷன் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ we will not ஓவர்லி சப்ரெஸ், ஓரளவுக்கு தான் சப்ரெஸ் பண்ணி வைப்போம், ஓவர்லி சப்ரெஸ் பண்ணி முழுமையாக பண்ணுறதில்லை. அது குறிப்பிட்ட சதவீதம் நோய் எதிர்ப்பு சக்தியும் கொஞ்சம் இருக்கும், இதுவும் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். கரெக்ட். ஸோ அதை டைட்ரேட் எப்படி பண்ணணும்னா, இந்த பக்கம் யூரியா கிரியாட்டினின் பார்த்துட்டு மினிமமாக நம்ம ஸ்டார்டிங்கில் இட் வில் பி அ ஸ்லைட்லி ஹையர் டோஸ் இம்யூனோசப்ரெசன்ட், அது போக குறைச்சுட்டே வருவோம். அது வில் பி இனஃப் ஃபார் த கிட்னி டு ஃபங்க்ஷன். இந்த டோஸில் வேறு செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கும் அது கரெக்டாக உடம்புல அவ்வளோ சக்தி இருக்கும். ஓகே. வி வில் ஆல்வேஸ் சே ப்ளீஸ் செக் தி இம்யூனோசப்ரெசன்ட் டோசேஜ், அதோட வேல்யூஸ், பிளட் வேல்யூஸ் நம்ம செக் பண்ணிகிட்டே இருப்போம். சம்டைம்ஸ் சில மாத்திரைகளோட இன்ட்ராக்ஷனால் அந்த இம்யூனோசப்ரெசிவ் பிளட் லெவல்ஸ் வில் பி ஹையர்.
அது ஹையராக இருந்தால் we will either stop some of the medicines or we will ask ஏன் நீங்கள் அந்த மாத்திரைலாம் சாப்பிட்டீங்கன்னு, and we will adequately titrate so that உடம்புல இருக்கிற இந்த புது வந்த கிட்னியும் ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கும், செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸும் வராமல் பார்த்துக்கணும். ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பேஷண்ட் வந்து அவருக்கு இந்த மருந்துகள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முதல் மாதம் ஒரு 100ன்னு வச்சுப்போம் குறிப்பாக, எவ்வளவு நாட்களில் அது 50 குறையும், 25 குறையும் மருந்தோட தன்மை நீங்கள் கொடுக்குறது? 1 வருஷமா 2 வருஷமா? அந்த பீரியட் அப்படிங்கிறது யூஸ்வலாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ நல்லா குறையும்? இட் இஸ் இண்டிவிஜுவல் டிபெண்ட். ஸோ சில பேருக்குலாம் within 3 months we will come down to a certain dose. அது போக 1 yearல இன்னும் குறைப்போம். சில பேருக்கு we will never be able to come down because their immunity levels are so high. இப்போ குழந்தைகளில் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் அவங்க immunity levels are very high. ஸோ அவங்களுக்கு தேவையான டோஸ் கொஞ்சம் அதிகம் தான். ஸோ இட் இஸ் வெரி ஏஜ் டிபெண்ட் அண்ட் இட் இஸ் ஆல்சோ இண்டிவிஜுவல் டிபெண்ட். ஸோ எஸ் வி வில் ரெடியூஸ் த டோஸ், பட் உடனே பண்ண மாட்டோம். சில பேருக்கு ஜென்ரலி 3 monthஸில் ஓரளவுக்கு வி வில் கம் டு அ டோசேஜ் சேயிங் இந்த பர்சனுக்கு இந்த ஏஜில் இந்த இம்யூனிட்டியோடு இருக்கிறவங்களுக்கு இவருக்கு இவ்வளோ போகிறோம் அப்படின்னு. இட்ஸ் a fine balance. போக போக we will reduce it by a year or so we will reduce it. ரொபாட்டிக் மாதிரி சிகிச்சைகளில் உள்ள துல்லியம்னு சொல்கிறோம்ல, ப்ரிசிஷன். இந்த ப்ரிசிஷன்கிறது ஒருத்தருடைய கிட்னியை இன்னொருத்தருக்கு பொருத்தும் பொழுது அந்த துல்லியம் அப்படிங்கிறது எந்தெந்த அளவில் பலன் கொடுக்குது டாக்டர்? ரொபாட்டிக்ஸ் இஸ் யூஸ்ட் அக்ராஸ் யூராலஜி. வேரியஸ் ஸ்பெஷாலிட்டிஸில் வேரியஸ் பிளேசஸில் யூஸ் பண்ணோம். ஒரு காலத்தில் கிட்னியை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பெரிய கட் போட்டு பெரிய இன்சிஷன் போட்டு அவ்வளோ வலியோடு இருப்பாங்க. ரெக்கவரி ஸோ மச் லோவர். இப்போ சின்ன சின்ன துவாரம் வழியாக நம்ம வி ஆர் ஏபிள் டு ஆப்ரேட். ரெக்கவரி இஸ் தட் மச் ஃபாஸ்டர். அந்த மேக்னிஃபிகேஷனால் இட்ஸ் வெரி ப்ரிசைஸ். யூ have magnification which is not in ones and twos. It's not 2 times magnified. It's 10 times to 40 times magnification. Precision உங்களுக்கு அவ்வளோ ப்ரிசைஸாக இருக்கிறதுனால, துல்லியமாக இருக்கிறதுனால உங்கள் அவுட்கம்ஸ் ஆர் பெட்டர். ஸோ நாட் ஒன்லி இன் டிரான்ஸ்பிளான்ட்ஸ். இப்போ நம்ம பண்ணது we are doing it for tumors, for cancers, for various conditions. இப்போ prostate cancers அதெல்லாம் it's completely cured at the end. டிரான்ஸ்பிளான்ட்ஸில் டோனர்ஸ் நம்ம ஆரம்பிக்கச்சே டோனர்ஸ் மட்டும்தான். யார் கொடுக்குறாங்களோ கிட்னி யாருக்கு கொடுக்கறதுக்கு அவங்க தேர் வில்லிங், அவங்களுக்கு we were using robotic because it was very precise. இப்போ போக we have also started for recipients. யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கும் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். கிட்னியை பெறுகிறவர்கள். எஸ். ஸோ அவங்களுக்கு again it is very precise. நீங்கள் ப்ரிசிஷன் அதிகமாக outcomes are better. So robotics definitely has lot of good outcomes in today's day and age. ரொபாட்டிக்ஸோட துல்லியம் வந்து நீங்கள் என்னென்ன பலனை கொடுக்கும்னு சொல்லும் பொழுது ஒரு கேள்வி பின்னால் வருது. அதாவது டாக்டர் இதெல்லாம் சரி, இதற்கு முன்னால் ரொபாட்டிக் இல்லாமல் சாதாரணமாக செய்ய அறுவை சிகிச்சைகளில் பெருசாக ஒரு கோடு போட்டாங்க, எடுத்தாங்க, வச்சாங்க. கிட்னியினுடைய வாழ்நாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து 10 வருஷம் இருக்கலாம், ஒருத்தருக்கு பொருத்தப்பட்ட கிட்னி 15 வருஷம் வேலை செய்யலாம்ங்கிறது இருந்தது. ஆனால் ரொபாட்டிக்கோட துல்லியம் அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் அந்த கிட்னியினுடைய செயல்பாடையும் அதனுடைய வாழ்நாளையும் அதிகரித்துக்கிறதாங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? ரொபாட்டிக்ஸ்னால கிட்னியோட லைஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகும்னு கிடையாது. ஓகே. கிட்னி ரெசிபியண்ட்டோட லைஃப் டைம், கிட்னியோட லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒன்லி இம்யூனோசப்ரெசன்ட்ஸ். டோனர் கொடுக்குறவங்களுக்கு யார் கிட்னி டொனேட் பண்ணுறாங்களோ அவங்களோட ரெக்கவரி இஸ் ஃபாஸ்டர். டிஃப்ரென்ஸ் on the life of the kidney கிடையாது. They are the same. Openly it is the same. In robotic also it is the same. Many times நம்ம ஆஃபரே பண்ணுவோம். Sometimes we will say robotic for you is good because சில பேர் donors will be very very big built. They will be obese. அவங்களுக்கு இன்சிஷன் போட்டால் பெரிய கோடு இருக்கும், அவங்களுக்கு வலி இருக்கும், ரெக்கவரி ஸ்லோ. அங்கே robotic actually helps. அவங்களுக்கு வலி குறையும், அவங்க டக்குனு they can go back to their work. So robotics in அந்த மாதிரி இருக்கிற donors is very very helpful. Life of the kidney does not change. சில பேர் இன்னிக்குமே we will say no, for you open is safer. இன்னிக்குமே we still do open donors for some people. Recipientக்கு both are again
ரெசிபியன்ட்க்கு ஓப்பனும் இருக்குது, ரொபாட்டிக்கும் இருக்குது. அவுட்கம்ஸ் ஆர் த சேம். இன்றைக்கி இருக்கக்கூடிய ரொபாட்டிக்கோட ப்ரிசைஸும் அதுக்கப்புறம் நம்ம இருக்கக்கூடிய இம்யூனோ சப்ரஸும் எந்த வயதுக்கார் வரைக்கும் நம்ம கிட்னியை பொருத்தலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கு டாக்டர்? யங்கஸ்ட் சைல்டு தட் ஐ ஹவ் டன் ஏ டிரான்ஸ்பிளான்ட் இஸ் டொனேட் பண்ணுவாங்க. அவங்க ஃபார் சம் ரீசன் சைல்டு பாஸ்ட் அவே, ஹார்ட் பீட் நிற்கிறதுக்கு முன்னாடி த பேரண்ட்ஸ் had agreed நான் தானம் பண்ணுறேன் எல்லா ஆர்கனும். The child was about 6 years old. 6-year-old child donated. So we used that for 2 children. ரெண்டு குழந்தைகளுக்கு கொடுத்தோம். இப்போ சின்ன கிட்னி, ஒரு சின்ன குழந்தையோட கிட்னி ஒரு பெரிய அடல்ட்டுக்கு கொடுத்தா இட் வில் டேக் டைம். இட் வில் நாட் பி ஏபிள் டு ஒர்க் இமீடியட்லி. பட் அது போக அந்த கிட்னியும் வளரும். சின்ன குழந்தையோட கிட்னியும் அவங்க வயசாக அந்த கிட்னி சைஸும் வளரும். ஸோ அந்த இனிஷியல் பீரியடில் ஒரு சின்ன குழந்தையோட கிட்னி நம்ம பெரிய அடல்ட்டில் வச்சால் இட் டசன்ட் ஒர்க் தட் ஃபாஸ்ட். இட் வில் ஒர்க், ஆனால் டைம் ஆகும். அது வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அடல்ட்டில் ஒரு காலத்தில் வி யூஸ்ட் டு சே 60 இயர்ஸ்க்கு மேலே டொனேட் பண்ண வேண்டாம், அவங்க கிட்னி அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு. பட் நவ் வி டேக் எக்ஸ்டெண்டட். இப்போ டொனேட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, வயசான அம்மா அப்பா தான் இருக்காங்க, 70 years old, வி அக்செப்ட். ஆனால் ரெசிபியன்ட் கிட்ட நம்ம சொல்லுவோம் இட் இஸ் an elderly kidney. எல்டர்லி கிட்னிஸ் அதோட ஃபங்க்ஷன் வில் பி a little less. அதனுடைய முதிர்வுத்தன்மை, வயது முதிர்வுத்தன்மைன்னு ஒன்று இருக்கும். ஆமாம், அது வயசுனால இப்போ புது கிட்னி இப்போ சின்ன பையனில் வச்சால் அதோட ஃபங்க்ஷனிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எதிர்பார்க்குற மாதிரி 0.8, 1, 1.2 கிரியாட்டினின் இருக்காது, கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் இட் ஒர்க்ஸ் அண்ட் அவங்க தே டூ வெல். ஸோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இப்போ அவ்வளோ கிடையாது. கிட்னி ஃபங்க்ஷன் ஒரு டெஸ்ட்டே எடுக்கிறோம். அதில் நம்ம ரொம்ப குறிப்பாக முக்கியமாக ஒரு பாயிண்ட் இதை மாத்திரம் நீங்கள் மானிட்டர் பண்ணிட்டே வாங்க அப்படின்னு சொன்னால் அது கிரியாட்டினை சொல்லுவீங்களா, பிளட்டை சொல்லுவீங்களா, எதை சொல்லுவீங்க டாக்டர்? இட் இஸ் கிரியாட்டினின். ஒன் டெஸ்ட் விச் வி வில் ஆல்வேஸ் சி இஸ் கிரியாட்டினின். கிரியாட்டினின் கூட we will see 1.3, 1.5, 1.7 அந்த ட்ரெண்ட். ஸோ சில பேர் அவங்க 20 years, 25 years அன்கண்ட்ரோல் டயபெட்டிக்ஸ், அன்கண்ட்ரோல் ஹைப்பர்டென்சிவ், இல்லை மாத்திரை எடுக்காமல் எனக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு. பாருங்கள் டாக்டர், மை கிரியாட்டினின் இஸ் 1.3, அன்னியோட தேதியில் 1.3. பட் அது போக இன்னொரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு இட் மைட் கோ 1.4. அவங்க சொல்லுவாங்க சார் 1.4 தானே கிரியாட்டினின், 1.5 தானே. த ட்ரெண்ட் 1.3, 1.5, 1.7, 1. இட் ஷோஸ் அந்த கிட்னி அடி வாங்க ஆரம்பிக்கிறதுன்னு. ஸோ கிரியாட்டின் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தட் வி சி. அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து மருந்து இருக்குது, மாத்திரை இருக்குது, எல்லாம் இருந்தால் கூட ரொம்ப கவனமாக இருக்கணும் வேற ஒரு விஷயத்தில். நிறைய பேர் இதில் விட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் முதல்ல சொல்லிட்டீங்க. மருத்துவரை தொடர்ந்து பார்க்குறது, மாத்திரையை கண்டிப்பாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டீங்க. இது ரெண்டும் ஓகே. பியாண்ட் திஸ் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்லையோ அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லையோ இந்த மாதிரி விஷயங்களில் அவங்க நிறைய அனுபவம், ஐயோ ஒரு சின்ன விஷயங்க இதை கவனிக்காமல் விட்டுட்டாங்க ஆனால் பெரிய பிரச்சனை ஆச்சு அப்படின்னா எதை சொல்லுவீங்க டாக்டர்? டயட் அண்ட் ஈட்டிங் அவுட் சைட். ஓகே. டிரான்ஸ்பிளான்ட் எடுத்து ஐ எம் ஃபைன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எங்கே வேணால் போய் சாப்பிடலாம், என்ன வேணால் இடத்துல போய் சாப்பிடலாம், ஹைஜீனிக்காக இருக்கா இல்லையான்னு பார்க்காம கூட சாப்பிடலாம். அவங்க இம்யூனிட்டி ஆல்ரெடி ரொம்ப குறைவாக இருக்கும். அவங்க அன்ஹைஜீனிக் பிளேஸில் போய் சாப்பிட்டா டயரியா வரும். டயரியா வந்தால் அடுத்த நாள் அவங்க சாப்பிட மாத்திரை உடம்புல சேர்க்காது, ஏன்னாக்கா டயரியாவில் வெளியில் போயிடும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அதர் தென் ஆல் திஸ் இஸ் டயட், வாட் தே ஈட், எங்கே போய் சாப்பிட்றாங்க, அண்ட் ஹைஜீனிக். ரெண்டாவது அவங்க சொல்லுவாங்க டிரான்ஸ்பிளான்ட் எடுத்து எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, பக்கத்தில் அவருக்கு ஜுரம் இருக்குது, எனக்கு ஒன்றுமே கிடையாது, நத்திங், அவரை போய் பார்க்கலாம், அவரோட கட்டி நாங்கே போய் உட்காடுறேன், ரொம்ப நேரம் பேசினேன்னு. அவங்களுக்கு ஏன் ஜுரம் வந்திருக்கு, வைரலா பாக்டீரியா என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரியாது. அண்ட் இவங்களோட இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறதுனால இவங்களுக்கும் அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தே ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் லைஃப் டைம். யூ கான்ட் சே தட் எனக்கு எந்த ப்ராப்ளமும் ஆகாது, நான் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு. யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் இன் லைஃப். இந்த கேள்விகளுக்கு பின்னால் எல்லாருக்கும் ஒரு பயம் என்னென்னா, ஒரு கிட்னி கொடுக்கறதுக்காக ஒருத்தர் வர்றாங்க, வாங்கிறதுக்கு பெறுவதற்கு ஒருத்தர் இருக்கிறார். அந்த கொடுக்குறவருக்கான பயம், ஏங்க கொடுத்துட்டா அது சரியாயிடும், ஒரு கிட்னியோட உயிர் வாழலாம் நீங்கள் சொல்கிறீங்க, அதெல்லாம் கரெக்டு. ஆனால் நான் அதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டியிருக்கலாம், அது இல்லாமல் இருக்க முடியாது, ஏன்னா ஒரு கிட்னியை கொடுத்துருக்கேன், வாழ்நாள் முழுக்க இல்லைன்னா கூட கொஞ்ச நாளைக்காவது குறிப்பிட்ட நாளைக்காவது நான் சாப்பிட வேண்டியிருக்கலாம். இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் என்னோடய லைஃப்பையும் என்னோட அன்றாட வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைலையும் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வர வாய்ப்பு இல்லையாங்கிற பயம் எல்லாருக்கும் இருக்கும். அது எந்த அளவுக்கு சரி? ஸோ பயம் இஸ் வேலிட். பட் நம்ம கிட்னி டோனர் நம்ம பார்க்கச்ச ஃபர்ஸ்ட் நம்ம கேட்போம், உங்களுக்கு சுகர் இருக்கா, உங்களுக்கு பிபி இருக்கா,
அந்த மாதிரி டோனர்ஸ் ஜென்ரலாக நம்ம வேண்டாம். ஏன்னாக்கா ஒரு கிட்னி கொடுத்தா இன்னொரு கிட்னி போக சுகர்னால கொஞ்சம் பாதிக்கலாம் அப்படின்னு. பட் நார்மல் பர்சன்ஸ், நான் டயபெட்டிக், நான் ஹைப்பர்டென்சிவ் பேஷண்ட்ஸ் யார் தானம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிட்னி டொனேட் பண்ண அப்புறம் எந்த ப்ராப்ளமும் வராது. அவங்க கவனமாக இருக்கணும் சில விஷயத்தில். இயர்லி செக்கப்ஸ், அவங்க பிளட் சுகர் வராமல் இருக்கிறதுக்கு பார்க்கணும், டயபெட்டிஸ் வராமல். ஹைப்பர் டென்ஷனுக்கு தே ஹேவ் டு மேக் ஷுர் அவங்க ஹைப்பர் டென்ஷன் ஆனாலும் தே ஹேவ் டு ஸ்டார்ட் தேர் மெடிகேஷன். தே லிவ் அ நார்மல் லைஃப். ஆஃப்டர் டொனேஷன் அவங்க கிட்னி தானம் பண்ணதுனால அவங்க லைஃப் டைம் குறையிறது, அவங்களே டயாலிசிஸ்ட்டு நாளைக்கு போகிறதுக்கு ஒரு பயம், அந்த மாதிரி கிடையாது. They don't have any problems. They should take care. நான் வெயிட் ரொம்ப ஒபீஸாக போகக்கூடாது, சுகருக்கு செக் பண்ணிட்டே இருக்கணும், பிபி. They have to take care of their general lifestyle. Otherwise they do well. ஒரு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது வந்து அது பயமாக இருந்த காலங்கள் மாறி அது மேலே நம்பிக்கை விளைவிக்கிற விஷயங்கள் நிறையா வந்துருச்சு. எனக்கு நீங்கள் கொடுத்த அந்த விஷயங்கள் அத்தனையும் ரொம்ப அழகாக இருந்தது டாக்டர். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 044404040166. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.